ஏற்காடு இடைத்தேர்தலில் தேமுதிக சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்யப்படாததால் திமுக, அதிமுக இடையே நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது. ஏற்காடு சட்டசபை தொகுதியின் அதிமுக எம்எல்ஏ பெருமாள் காலமானதை அடுத்து அத்தொகுதிக்கு டிசம்பர் 4ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நவம்பர் 9ஆம் தேதி துவங்கியது. திமுக வேட்பாளர் மாறன் முதல் நாளிலேயே வேட்புமனு தாக்கல் செய்தார். அதிமுக வேட்பாளராக மறைந்த பெருமாளின் மனைவி சரோஜா கடந்த புதன்கிழமையன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அதிமுகவை எதிர்த்து போட்டியிடும் திமுக வேட்பாளருக்கு ஆதரவு கோரி அனைத்து கட்சிகளுக்கும் அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி கடிதம் எழுதினார். ஆனால் இதை நிராகரித்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தன. பாமக மற்றும் பாரதிய ஜனதா கட்சிகள் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்தன. காங்கிரஸ் தரப்பில் இதுவரை யாருக்கும் ஆதரவு தெரிவிக்கப்படவில்லை. இந்நிலையில் இத்தேர்தலில் தேமுதிக போட்டியிடுமா என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. வேட்புமனு தாக்கல் சனிக்கிழமை மாலை 3 மணியுடன் முடிவடைந்த நிலையில் அக்கட்சி போட்டியிடாதது உறுதியானது. இதுவரை திமுக, அதிமுக, புரட்சி பாரதம் மற்றும் சுயேட்சைகள் என 27 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தாலும் இத்தேர்தலில் அதிமுக மற்றும் திமுக இடையே நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது. வேட்புமனு மீது நவம்பர் 18ஆம் தேதி பரிசீலனை நடத்தப்பட்டு நவம்பர் 20ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது.